ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. முன்னாடியே வந்து லாஸ்ட் வீக் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணல. அந்த வீக்கெண்ட் vlog வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இது வந்து லாஸ்ட் வீக்கோட vlog. February 15th சாட்டர்டே மார்னிங். வெண்பாக்கு இப்போ ஈவினிங் டைம் வந்து டெய்லியுமே ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க் வந்து போக டைமே வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு 2-3 வீக்ஸாகவே வந்து கப்பன் பார்க் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து சரி அவளுக்காக ஒன்ஸ் வந்து கப்பன் பார்க் போகலாம் அப்படின்னு வந்து சாட்டர்டே மார்னிங் கிளம்பியாச்சு. நல்ல வெயில் வந்து இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் கிளம்பும் போதே வந்து டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய டைம் வந்து இந்த ரூட்டில் போயிருக்கோம். கப்பன் பார்க் வந்து ஆல்ரெடி 2 டைம் வந்து போயிருக்கோங்கிறதுனால மேப் இல்லாமையே நம்மளுக்கு ரூட் தெரியுதான்னு பார்க்கலாங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மேப் போடாமல் தான் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாகவே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மேப் இல்லாமையே வந்து மேனேஜ் பண்ண முடியுது. Take the next left. எக்ஸாக்டாக கப்பன் பார்க் வந்து விதான் சௌதாவுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து கப்பன் பார்க் இருக்கும், ரைட் சைடு வந்துட்டு விதான் சௌதா இருக்கும். ஆல்ரெடி 2 டைம் போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேருக்கும் வந்து பெருசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. நார்மலான ஒரு டே மாதிரி தான் இருந்தது. வெண்பா குட்டி தான் வந்து ஆர்வமாக ஒரு 2-3 வீக்ஸாக கேட்டுகிட்டே இருந்தால் இன்றைக்கி வந்திருக்கோம். அவளுக்கும் வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்கிறது தெரியல. ஆல்ரெடி வந்து பழகின ஸ்பேஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாட்டர்டே சண்டே வந்து கப்பன் பார்க் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 9 o'clock 10 o'clock முன்னாடியே வந்துட்டிங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கப்பன் பார்க் வரும்போது சாட்டர்டே ஒரு 11 o'clock போல் வந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்க்கிங் எங்கேயுமே கிடைக்காம திரும்பி வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கப்பன் பார்க் பிளான் பண்ணுறீங்க வீக்கெண்ட்ஸில் அப்படின்னா 10 o'clock 10:30க்கு முன்னாடியே வந்து வந்துட்டோம்னா பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். நிறைய சைடு வந்து பார்க்கிங் இருக்குது. அது என்னங்கிறத லொக்கேஷனில் சர்ச் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. நிறையா ஸ்கூல்லேருந்து ஃபீல்டு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. வெண்பா குட்டியும் வந்து ஃபீல்டு ட்ரிப் போயிருந்தா. பட் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து குட்டி குட்டி எல்கேஜி யூகேஜி கிட்ஸ் எல்லாமே வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க.
எவ்வளோ கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதுலாம் செம கஷ்டம். நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. 3 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம். 4 பேர் இந்த கேட்டை அடைச்சது ஒரு சூப்பரான விஷயம். டிராஃபிக் ஜாலியாக இருக்கும். ஊசி வாடி போய் கிடக்குது. பாரு பட்டு வெயிட் பட்டு எண்டா எஸ். Hello.
போகணும் மாதிரி பக்கத்தில் நிற்கிறதுக்கு போகணும். வேறு கபன் பார்க்கில் கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது நான் போகும்போதே சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து வெண்பா குட்டிக்குமே பெருசாக அங்கே விளையாடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் தாண்டி நிறைய ஸ்கூல் கிட்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து வெண்பா குட்டிக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து கரெக்டாக ஒரு பார்சல் டெலிவர் ஆயிருந்தது. இன்ஸ்டா பேஜ் பார்த்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி வந்துச்சு, ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் வந்து பார்சல் வந்தது அப்படின்னா என்னை விட வெண்பா குட்டி தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா. உள்ளே இருக்க திங்ஸ் வந்து அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. வெண்பா குட்டிக்கு மேலே எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நாள் வந்து இது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு நிறைய பேஜில் அமேசான்லலாம் செக் பண்ணி ஃபைனலாக ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் வந்து இது இருக்குது, அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால வெண்பா குட்டி வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா. ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக வந்து நானே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே செக் பண்ணி வாங்கியிருந்தது தான். இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிவிட்டு அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது. நம்ம இந்த 2 ஆப்ஷனில் எதில் வேணால் போய் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி நாள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. வேல் விளக்கு தான், 6 விளக்கு வச்சு சென்டரில் வந்து வேலை வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த ரீசன்ட் டைமில் இந்த வேல் விளக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறையா சைஸஸ்லலாம் வருது. நான் வந்து 4 inch வேல் வச்சு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட காம்போவாக வந்து போட்டிருந்தாங்க. இது கூடவே வந்துட்டு ரொம்ப குட்டியாக பாலமுருகன் சிலை ஒன்று, அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் புக்கு, அது கூட வேல்மாறல் புக்கு, இதெல்லாமே காம்போவாக சேர்த்து வந்து ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல ப்ரைஸ் கம்பேர் பண்ணி இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே இருந்தது. வெயிட்டும் வந்து நல்லாவே இருந்தது. இதோட மெட்டீரியல் வந்து பிராஸ் தான். நான் வந்து தைப்பூசம் அன்னைக்கே வந்து வாங்குற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அன்னைக்கு வந்து என்னால் வாங்க முடியல. பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயுமே வந்து எங்கேயுமே இந்த மாதிரி இருக்கலை. ஸோ அன்னைக்கு நான் முன்னாடி நாள் தான் தைப்பூசம் அன்னைக்கே வேணும்னு யோசிச்சிருந்தேன். அமேசான்லேயுமே வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய நாள் நிறைய பேஜில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், யூடியூப்பில் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி ஃபைனலாக வந்து இவங்கக்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக ரிசீவ் ஆகிடுச்சு. சீக்கிரமாகவுமே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்தது. முருகனுக்கு வந்து 6 தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. எவ்ரி டியூஸ்டே வந்து அந்த மாதிரி 6 விளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த விளக்கை வந்து செஞ்சுருக்காங்க போல். பட் நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேனான்னு தெரியல. ரெகுலராகவே நாங்கள் வந்து சஷ்டி ஃபாலோ பண்ணுவோம். அது நிறைய விளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சஷ்டி அன்னைக்கு முருகனோட ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு மட்டும் இந்த விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு எண்ணெய் வந்து பத்துற அளவுக்கான அந்த விளக்கு குழி வந்து இருந்தது. ரொம்ப நேரம் வந்து எரியும்னு சொல்ல முடியாது. ஒரு 2 hours 3 hoursக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு வந்து எரியும். அந்த அளவுக்கு தான் வந்து அந்த விளக்கில் ஸ்பேஸ் இருந்தது. வேல் வந்து மேலே கொடுத்துருக்க கேப்பில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கீழே இருக்க விளக்கு பேஸ்க்கு தனியாக பேக் பண்ணி, வேல் தனியாக பேக் பண்ணி, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனியாக பேக் பண்ணிவிட்டு பாக்ஸில் வந்துட்டு அடியிலையும் நியூஸ் பேப்பர், மேலேயும் நியூஸ் பேப்பர் போட்டு நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த பாலமுருகன் சிலை தான் வந்து இது கூட காம்போவாக வந்துருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பேபி முருகன் மாதிரி அவ்வளோ குட்டியாக இருந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அது கூட வந்துட்டு இந்த வேல்மாறல் மகா மந்திரம் புக்கு, அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் புக்கு. ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த 3 தான் வந்து காம்போவில் போட்டிருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் புக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாட்டர்டே வரைக்குமே வந்து பெருசாக vlog எடுக்கிற அளவுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன், ரேண்டமாக வந்து ஹீட்டர் அடிக்கடி வந்து ட்ரிப் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்னன்னு கூப்பிட்டு செக் பண்ணும்போது தான் அவங்க வந்துட்டு ஹீட்டர் உள்ளே நிறைய டஸ்ட் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டால் அவங்களுமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. க்ளீன் பண்ணி அவங்க எடுத்து போடும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு குப்பையாக இருக்கிற டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஹீட்டர்லலாம் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஷாக்கிங்காக இருந்தது. அந்த சைடில் இருக்கிற மண் மாதிரி இருக்கிறது எல்லாமே தெரியும். அது எல்லாமே வந்து டேங்க்ல இருந்து வந்தது தான்.
ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஹீட்டர் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும், ப்ராப்ளம் ஆகாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கே வந்து இந்த அளவுக்குலாம் இருக்குமாங்கிறது ஷாக்கு தான். எவ்வளோ இயர்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னே தெரியல. இவ்வளோ நாளாக வந்து இந்த அளவுக்கு அழுக்கு இருக்க ஹீட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து குளிச்சுட்டு இருந்திருக்கோம். பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. இப்போது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்திருந்தேன். எப்போவுமே வந்து நான் ஊருக்கு போகும்போது ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருக்காது. பெங்களூர் வாட்டரில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. மேபி இந்த ஹீட்டரும் வந்து ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம். இன்னொரு ரெஸ்ட் ரூம்லேயுமே வந்து ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மோசமாக இருந்தது. இந்த ஹீட்டர்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரியே இருந்தது. ஸோ இந்த ஹீட்டர் வந்து நாங்கள் வந்ததுலேருந்து யூஸே பண்ணதில்லை. சரி இதையுமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்கும்போது உள்ளேருந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து அழுக்கு வந்துருந்தது. அந்த ஹீட்டரில் எந்த அளவுக்கு பெருசாக அந்த உப்பு படிஞ்சது ஸ்கேல்ஸ் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இதில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் அழுக்காக இருந்தது. இதுலேருந்து தான் வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து 2 பாத்ரூமில் இருக்க ஹீட்டருமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதனாலேயே வந்து நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகும். எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சு அந்த ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். எடுக்க வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழுக்கு, டஸ்ட்டு, ஸ்கேல்ஸ் எல்லாமே இருந்தது. இதே ஹீட்டரை தான் வந்து 2 வருஷமாக நாங்கள் க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்தது. முன்னாடி ரெண்ட்டுக்கு இருந்தவங்க வந்து பெருசாக இதை மெயின்டைனே பண்ணல போல். நாங்களும் வந்து வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எங்களால் எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அதே அளவுக்கு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு ரெஸ்ட் ரூம் வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது. அதை வந்து மோஸ்ட்லி நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமே உள்ளே வந்து ட்ரம்மில் சைட் வால் ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் பிடிச்சி அழுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி கலரே மாறி போய் இருந்தது. அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண முடியுமாங்கிறது என்னன்னு தெரியல. பட் இவங்க வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு ஹீட்டர் க்ளீன் பண்ண அன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஈவினிங்குன்னு நினைக்கிறேன். நைட்டு போல் பரோட்டா கிரேவிங்காக இருந்தது. சரி போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டுருக்கோம். வெண்பா குட்டிக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து வந்ததுமே பணியாரம்லாம் கொடுத்து வெண்பா குட்டிக்கு ஸ்டொமக் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து போகிறோம். பக்கத்தில் வந்து மதுரை டேஸ்ட்டில் தி கரி அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து இருக்குது. முன்னாடியே வந்து ஆல்ரெடி போயிருக்கோம் அந்த ஹோட்டலுக்கு. சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஊர் டேஸ்ட்டில் பரோட்டா, சால்னா இதெல்லாமே வந்து சாப்பிட்ட ஃபீல் வந்து வரும். எக்ஸாக்டாக நம்ம ஊர் டேஸ்ட்லேயே தான் இருக்கும், நம்ம ஊர் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று வந்து பெங்களூரில் மதுரை டேஸ்ட்லேயே வந்து சுவை அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. பட் அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இந்த கறியில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ப்ரைஸ் வைஸுமே வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்தது. பொங்கல் முடிஞ்சு வந்ததுலேருந்து காரே எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி தான் கார் எடுத்திருக்கோம். Discover an ad-free music listening experience where you can play your favorites in any order. Tap the banner to learn more. To sing on Spotify. இங்கே வந்துட்டு பிரிகேட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் அப்படின்னு ஒரு குட்டியாக ஒரு ஷாப் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் வந்து கிடைக்கும். இங்கே இருக்க மோமோஸ்க்கு வந்து நாங்கள் அடிக்ட்டு. சீஸ் கார்ன் மோமோஸ் வந்து கிடைக்கும். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். சிக்கன் சீஸ் அந்த மாதிரியுமே இருக்குது. ஃப்ரைடு மோமோஸ், ஸ்டீம்டு மோமோஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. குட்டி ஷாப் தான், பட் எல்லா வெரைட்டிஸ் மோமோஸுமே வந்து கிடைக்கும். நாங்கள் மோமோஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே தான் வந்து வருவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து எங்களோட ஃபேவரேட் வந்து கார்ன் சீஸ் மோமோஸ் தான். ஷாப் வந்து ஒரு 4 o'clock அந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 o'clock முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா தான் அந்த கார்ன் சீஸ் மோமோஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து காலியாகிடும். டெய்லியுமே வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் மட்டும் வந்து டக்குன்னு காலியாகிடும்.
இங்கே தானே போன வாட்டி நிறுத்தினோம். இங்கே தானே போன வாட்டி ட்ரெஸ் பார்த்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த கறிக்கு வந்திருந்த போதும் இந்த ஷாப்பில் வந்து உள்ளே போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பெருசாக நாங்கள் எதுவுமே வாங்கலை. இன்றைக்கும் வந்துட்டு சரி திரும்ப வரும்போது ஒன்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி திருப்பூர் ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஃப்ராக்கு, பேண்ட்டு, டிஷர்ட்டு எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸுமே வந்து கிடைக்கும் கம்மி ப்ரைஸில். ஆமாம், எக்ஸிபிஷன் இன்னும் இருக்குமா? ஸோ ஃபைனலி வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் வந்து ஹோட்டல் நேமு. நீங்கள் வந்து மேப்பில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக லொக்கேஷன் எங்கேங்கிறது தெரிஞ்சிடும். எனக்கு வந்து கரெக்டாக இந்த லொக்கேஷன் நேம் வந்து தெரியல. இங்கே வந்து மதுரை ஜிகிர்தண்டாவும் கிடைக்கும், ஒரிஜினல் ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவும் கிடைக்கும். பட் நான் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஞாபகம் தான். பட் டேஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து ஒரிஜினல் ஜிகிர்தண்டா தான் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து உள்ளே வரும்போது தான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்த ஒரு ஃபீலிங்கே வந்து இருக்கும். நிறையா இங்கே இருக்கிறவங்க உள்ளே சாப்பிட்ருக்கவங்க எல்லாருமே வந்து தமிழ் தான் பேசுவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பரோட்டா க்ரீனிங்கில் தான் வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால பீச் பரோட்டா, நார்மல் பரோட்டா அந்த தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் 65 இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் சுக்கா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. 320 ருபீஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் அளவுக்கு வந்து குவான்டிட்டி இல்லை. ஒரு டோட்டலாக வந்து 100 கிராம் தான் இருந்திருக்கும். அதுலேயுமே வந்து நிறைய ஆனியன் மசாலா தான் இருந்தது. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து அவங்களோட ரோஸ் மில்க் டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் அது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மேஜர் ட்ராப்புங்கிற ஷாப்புக்குள்ளேயும் போய் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:15 மேலேயே ஆச்சு. வெண்பா குட்டி வந்து தூங்கிட்டா. வெண்பாக்கு வந்து வெளியில் போனால் இந்த க்ளே இந்த மாதிரி ஐட்டம் மேலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ட்ரை சாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ போகிற ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணுவாள். இது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் மற்ற டாய்ஸ் வந்து பார்ப்பா. ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸ்போலேயே வந்துட்டு ஸ்லைம் வாங்கியிருப்பா. இந்த டைம் வந்து இந்த வெட் சாண்ட் வந்து வாங்கியிருக்கா. இந்த ட்ரெஸ் ஷாப்பில் என்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்கர்ட் வந்து சூப்பராக இருந்தது. மெட்டீரியலுமே வந்து ஒரு மாதிரி லினன் காட்டன் மாதிரி சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருந்தது. பட் இது வந்து சிங்கிள் லேயர் தான். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா லேயர் எதுவுமே இல்லை. பட்டர்ஃப்ளை பிரிண்ட் போட்டு சூப்பராக இருந்தது. வெண்பா குட்டிக்குமே வந்து ட்ரையல் பார்த்தோம், கரெக்டாக இருந்தது. வெண்பா குட்டி போடுற ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து இதுதான் நினைக்கிறேன். வெண்பா வந்து பேபியாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 6th மந்த் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு டிஷர்ட் வித் ஸ்கர்ட் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ வாங்கின ஸ்கர்ட்டுக்கு அப்புறமா வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 years கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃப்ராக் வாங்கினாலே மேடம் வந்து போட மாட்டாங்க. பட் இந்த ஸ்கர்ட் வாங்கும் போதே வந்து போட்டுக்குவியான்னு கேட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கேன். பட் போடுவாளாங்கிறது தெரியல. அடுத்து இந்த குட்டி டிஷர்ட்டு சேயோன் குட்டிக்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக சைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது பத்துமா இல்லையாங்கிறதுமே எனக்கு தெரியல. இது வந்து 6 மந்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒரு 2 டிஷர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர், பிளாக் கலரில் டாட் போட்ட மாதிரி ஒரு டைகர் தீமில் இருந்த மாதிரி இருந்தது. ஸ்லீவில் வந்து 2 பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்காது போடும்போது. அதே மாதிரி பேட்டர்னில் தான் இந்த டிஷர்ட்டுமே. முன்னாடி இந்த டிஷர்ட்டை விட இந்த டிஷர்ட் வந்து லைட்டாக ஓரேஞ்ச் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் சைஸ் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது தெரியல. பத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து 2 டிஷர்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் வந்து நிறைய கலர் ஆப்ஷன், சைஸ் ஆப்ஷன் இருந்தது. இந்த ஸ்லீவ்லெஸ்ஸோ இல்லை ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்லேயே வந்து ஆப்ஷன் ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. அதனால தேடி பிடிச்சி ஒரு 2 டிஷர்ட் வந்து எடுத்தேன். அடுத்து வெண்பா குட்டிக்கு பேண்ட்டு. இது வந்து பாய்ஸ் செக்ஷன்லேருந்து எடுத்தது தான். பட் கஃப் வச்சு இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. நல்லா திக்காகவே இருந்தது பேண்ட்டு. எஃப்என்சி ஃபன் அண்ட் க்யூட் அப்படிங்கிற பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன். அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருந்தது.
ரீசன்ட் டைமில் வெண்பா குட்டி வந்து எந்த பேண்ட்டோ இல்லை ட்ரௌசரோ எது போட்டாலுமே வந்து எனக்கு பேக்கெட் இருக்கணும், இருந்தால் தான் போடுவேன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதனால் பேக்கெட் இருக்க மாதிரியே பார்த்து வந்து இந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்லேயுமே வந்து 2 பேக்கெட் இருக்குது, பேக் சைட்லேயுமே வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 2 to 3 years அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வெண்பா குட்டிக்கு வந்து ட்ரையலும் பார்த்தோம், சைஸ் வந்து கரெக்டாகவே இருந்தது. இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து 340 rupees இருந்தது. இதே மாதிரி டைப் ஆஃப் பேண்ட் எல்லாமே வந்து மேக்ஸ் மற்ற ஷாப்லலாம் வந்து 499 அந்த ப்ரைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து கரெக்டாக என்ன கலருங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அடுத்தது இந்த சாண்டில் கலரு, இதுவுமே வந்து சேம் பிராண்டோட பேண்ட்டு தான். மெட்டீரியல், குவாலிட்டி, திக்னஸ் எல்லாமே வந்து சேம் தான், கலர் மட்டும் வேறு. இந்த ரெண்டுமே வந்து 340 rupees. அடுத்து இன்னொரு பேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மெரூன் கலர் மாதிரி இருந்தது. இதுவும் வந்து திக்னஸ் எல்லாமே வந்து முன்னாடி இருந்த பேண்ட் மாதிரி அதே அளவுக்கு இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க, சேம் டைப் அட்ஜஸ்டபிள் ரோப் தான். பட் இதோட ப்ரைஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த பிராண்ட் நேம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால கம்மியாங்கிறது தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 250. பட் இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா ஒர்த்தாகவே இருந்தது, நல்லா பேண்ட் வந்து திக்காகவும் இருந்தது. வின்டருக்கு போடுற அளவுக்கு திக்னஸ் கிடையாது, ஸோ வந்து சம்மர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லெகின் டைப்பில் வந்து 2 பேண்ட் எடுத்திருந்தோம். பட் நார்மலாக வாங்குகிற லெகினை விட இது கொஞ்சம் கம்மியாக ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருந்தது. திக்னஸுமே வந்து நல்லா ஜாஸ்தியாக இருந்தது. நார்மலாக இருக்க லெகின் கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து டபுள் த டைம் இருந்த மாதிரி இருந்தது. குவாலிட்டி நல்லா இருந்தது. மல்டி கலர் பேண்ட்டாக இருக்குங்கிறதுனால நிறைய கலர்ஸ் டிஷர்ட்டுக்கு வந்து இது பேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் பேஸ்டில் அனிமல்ஸ் பிரிண்ட் போட்டு ஒரு பேண்ட்டு, இதுலேயுமே வந்துட்டு ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரேன்னு நிறைய கலர் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நிறைய கலர்ஸ் டிஷர்ட்டோட வந்து பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் டைப் ஆஃப் மெட்டீரியல் தான். இதில் வந்து பேக்கெட் எதுவுமே கிடையாது. ஸோ போடும்போது என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. எப்போவுமே வந்து வெண்பா குட்டிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வந்து டெய்லியுமே வந்து வெண்பா குட்டிக்கு யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ் தான் போட்டு போகிறா. அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து பழசான மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வெண்பா குட்டிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து யூனிஃபார்ம் தான். ஸோ இந்த ட்ரெஸ் பிரச்சனை வந்து தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். இந்த 2 லெகினோட ப்ரைஸும் வந்து ஈச் ஒன் வந்து 130 rupees. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.